ஏன் பத்தா அந்த புள்ள குளத்தமா ஏதோ விளையாடுதுன்னா நீ சேர்ந்துக்கிட்டு ஆடுறிய, உனக்கு அறிவே கிடையாது பத்தா. அந்த புள்ள உன் மேல எம்புட்டும் ஆசை வச்சிருக்கு, அத புரிஞ்சுக்காம நீதான் என்னமா முறுக்கிட்டு போடுறிய. உனக்கு தாண்ட அறிவில்ல. ஊருக்கு இல்ல ஒரு பித்தாள செம்பு கூட காணோம். நூறு, 200, 300, 400, 500, 600, 700, 800. தொட்டு பார்த்துக்கிறேன். வேணாமாலே, நானே இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் 100 ரூபாத்தால பாத்துக்கு வரேன். 800, 900, 1000, 1100, 1200, 1300, 1400. யார் அவன் பொட்டக்கணு பைய? 100 ரூபா பணம் கொடு. எதுக்கு? நிறைய பணம் வச்சிருக்கீல, கொடு. என்னடா விளையாடுறியா? இதை பாரு, இப்ப நீ 100 ரூபா கொடுக்கலீன்னா நான் உன்னை கத்தி எடுத்து குத்தி போடுவேன். அப்புறம் வைத்தியத்துக்கு செலவு பண்ணும். அசலூர்காரன் இங்க வந்து குத்தும் போது உள்ளூர்காரன் நாங்க குத்த மாட்டோமா? யோ, குத்துறதுல அசலூர்காரன் என்ன உள்ளூர்காரன் என்ன? கத்திதாயா முக்கியம். குத்தியா குத்தியா, நான் வைத்திய செலவு பண்ணிக்கிறேன். ஆனா நான் குத்துன உனக்கு வைத்திய செலவாகும்ல, அந்த செலவு காசு தான் கேட்கறேன். 200 வருஷமா வெள்ளக்காரர் இருக்கு, அதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. 100 ரூபாய்க்கு போய் இப்படி யோசிக்கிறேன். முட்டா பையன். என் துட்டுக்கு பிறந்த பையல. ஏய், எதுக்கு செத்த பாம்பு சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறவன்? கொல்ல மூலக்காரணி. நாங்கெல்லாம் அருவாகம்பை எடுத்துக்கிட்டு பச்சு பிடிங்கி தான் காசு வாங்குவோம். கோளாரா வந்து ஒத்த வார்த்தை சொல்லி 100 ரூபா அமுக்கிட்டியே. ஆமா, எந்த ஊரு நீ? பாளையங்கோட்டை. பறந்தவரா? புகுந்த ஊரியா? ஆம்பளைங்களுக்கு அது புகுந்த ஊரோ? ஜெயில வேற என்னன்னு சொல்றது? ஜெயில இருந்து வரையா நீ? 12 வருஷத்துக்கு அப்புறம் நேரத்தை ரிலீஸ் பண்ணானுங்க. ஆரப்படுத்தல பங்காளிவா பகையாளிவா? வைஃப பொண்டாட்டியா? உன்னை விட்டுட்டு வேற எவனையும் பார்த்துட்டாளா? கருமம் முடிச்சுவா பார்க்க மாட்டேன்ட்டாளே, அதுதான பிரச்சனையா? என் பொண்டாட்டி இருக்காளே, மூக்கு மொழியுமா ரொம்ப லட்சணமா இருப்பாயா. நம்ம ஊர்ல ஒரு பணக்கார பையன் ஏப்பாவும் பொண்டாட்டி இப்படி காடு மேன்னு கஷ்டப்பட்டு இருக்கா. 2 நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டுனா, நானும் இவகிட்ட போய் ஏமா இப்படி காடு மேன்னு கஷ்டப்பட்டு இருக்க, 2 நாளைக்கு அண்ணன் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, அவர் 4 காணி பூமி நம்மளுக்கு எழுதி வைப்பாருன்னு. அவனுக்கு கத்துறானே, நான் 10 நீ படி தாண்ட மாட்டேன்டாயா. நமக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போச்சே. ஏயா, புருஷனுடைய நிலைமையை புரிஞ்சுக்காத பொண்டாட்டி இருந்தா என்ன செத்தா என்ன? அப்புறம் என்ன, தூங்கிட்டு இருந்தா அம்மிகளை தூக்கி ஒரே போடு நச்சு. 12 வருஷம் இங்க ஆரப்படுத்தல வந்த. 12 வருஷம் ஜெயில களி சாப்பிட்டதுல எனக்கு ஞானோதயம் வந்துருச்சியா. இந்த மாதிரி அருவாளை தூக்குறது அம்மிக்கலை தூக்குறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். அப்படி போடு. இதைத்தான் வெரி குட்னு சொன்னா வெள்ளக்காரன். அந்த வெள்ளக்கார மாதிரியே நாம பிரெயினை யூஸ் பண்ணும். சைலண்டா சாகடிக்கணும். என் தங்கச்சி ஒருத்தையா 16 இயர் கேர்ள்ஸ், அவளை இந்த ஊர்க்கார விரும்மாண்டிங்கிற ஒருத்த அமுக்கிட்டு வந்துட்டான். அந்த நாய் அமுக்கிறது தான் நான் இங்க வந்திருக்கேன். மதினி மதினி, உங்களுக்கு என்ன பிடிக்கும் மதினி? உங்க அண்ணனை பிடிக்கும் நாத்தனா? நெசமாலுமே எங்க அண்ணன் மேல ரொம்ப ஆசையா? அதுல உனக்கு என்னம்மா சந்தேகம்? அப்ப நிரூபிச்சு காட்டுங்க. எப்படிம்மா நிரூபிக்கணும்? அப்ப இந்த வெத்திலையை மெண்டு காட்டுங்க. மெண்டு காட்டுனா நீங்க அண்ணன் மேல ரொம்ப ஆசை வச்சிருந்தா நல்ல சிவக்கும், ஆசை இல்லைன்னா சிவக்காது. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, மதுரை என்னதான் வெத்திலையை மெண்டாலும் செவக்காது. ஏன்? நாங்க தான் வெத்திலையில சுண்ணாம்பு வைக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி செவக்கும்? நான் தான் வெத்திலையில சுண்ணாம்பு வைக்கவே இல்லையே,
அப்புறம் எப்படி நாக்கு செவந்துச்சு? சும்மா ஒரு வார்த்தை சொன்னதுக்காக உனக்கு வேணா அது வெறும் வார்த்தையா இருக்கலாம், எனக்கு அதுதான் வாழ்க்கை. உங்க அண்ணன் என் கழுத்துல போட போற 3 முடிச்சுக்காகத்தான் என் உசுர் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க. இந்த ஜென்மத்துல கல்யாணம்ங்கிற பிராப்தம் எனக்கு கிடையாது. என் உள்மனது சொல்லுது. வீண் ஆசையை வளர்த்துக்கிட்டு கடைசியில் நீங்க ஏமாந்துடக்கூடாது. உங்க மனசை மாத்திக்கிட்டு உங்களுக்கு பொருத்தமான ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழணும். சிஸ்டர், ஐயோ பூ கட்டுனாலே உங்க கை புண்ணாயிரம் நீங்க ஆத்தா பொத்தி பொத்தி வளர்த்தாலே உன்னை இப்படி புளியங்க உடைக்க வச்சிட்டாங்களே சிஸ்டர். யாரையா நீ? என்ன சிஸ்டர், நான் தான் உங்க அண்ணன். சிஸ்டர்னா தங்கச்சின்னு அர்த்தம். தங்கச்சியா? யாரு? நினைச்சேன் முத்தலா இருக்கும் போதே இது நம்ம தங்கச்சியா இருக்காதுன்னு. சிஸ்டர் சிஸ்டர், ஐயோ வெயில்ல போனா உருகி போயிருவேன்னு நம்ம ஆத்தா உன்னை வெண்ண மாதிரி வளர்த்தா உன்னையவே வெண்ண கடைய வச்சிட்டாங்களா? ஐயோ இதென்ன ரொம்ப முத்தலா இருக்கு. அண்ணா எங்க சிஸ்டர் பாத்தீங்களா? அண்ணா சிஸ்டர் ஐயோ மதுரை முனியாண்டி விலாஸ் மாதிரி இத்தனை காய்கறி போட்டு நீ வெட்ட வச்சிட்டானுங்களே. ஆறாவன் சிஸ்டர் புஸ்டர்னு பொம்பளை ஆள் மேல கை வச்சுக்கிட்டேன். என் சிஸ்டர் 16 year girls, யாரோ ஒரு பிளடி தடியன்ஸ் அவளை 8வது தள்ளிட்டு வந்தாயா? வேர் இஸ் மை சிஸ்டர்? வேர் இஸ் விருமாண்டி? ஏய் விரும்பாண்டி நான் தான்டா. மாமா மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? மாமா. ஏய் என்னடா ஒரேடியா படுத்துட்ட? மாமா எங்க என் தங்கச்சி? என் தங்கச்சி எங்க மாமா? அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா இப்படி வாடா. என்னமா இப்படி துரும்ப ஆயிட்டியாமா? ஏய் இம்புட்டு பாசத்தை வச்சிருக்கிற, அது எப்படி உன் தங்கச்சி அடையாளம் தெரியாம போச்சு? அது இந்த 4 வயசு குழந்தையா இருக்கும்போது என் தங்கச்சி பிரிஞ்சது மாமா. 12 வருஷமா பார்க்க முடியாம போச்சு. எங்க ஆத்தா சொல்லுச்சு, எனக்கு 4 வயசா இருக்கும்போது எங்க அண்ணன் ஆட்டுக்கல்ல தூக்கி. நீ போமா, நீ போ அந்த பக்கம். ஆட்டுக்கல்லே தான். ஆட்டுக்கல்ல தூக்கி, அம்மிக்கல்ல தூக்கி, குளவிக்கல்ல தூக்கி, தேங்காய் அரைச்சு, மாங்காய் அரைச்சு, மசாலா அரைச்சு மாமா மதுரை முனியாண்டி விலாசம் வடநாடு வரைக்கும் நடத்தணும் மாமா. கணக்கு முடிச்சு காசோட வந்தேன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்ட்டு. நீங்க 8வதா தள்ளிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். சரி தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியல, ஒரு முதல் இரவத்தை நடத்த முடியல. சரி ஏதாவது ஒரு இரவை நடத்தி பார்ப்போமேட்டு தான் இந்த பூவோட பொட்டுக்கல்லையோட கருப்பட்டியோட வந்திருக்கேன் மாமா. இந்த 7 பெருசையும் வெளியில அனுப்பிச்சிட்டீங்கன்னா கட்டில் போட வசதியா இருக்கும். ரூம் எங்க இருக்கு? அடாடாடாடாடாடா எம்புட்டு பிரியத்தோட வந்திருக்கடா நீதான் மாப்ள. இடத்து சொல்லுங்க மாமா. ஐயோ அட ஏற்பாடு பண்ண வேண்டாமா? ரூமை காட்டுங்க மாமா. அட ரூமை காட்டுங்க. ஏன் பெரியப்பா பொண்ணுதான் இளவட்டமா இருக்கேன்னு எந்த பொருத்தமும் பார்க்காம கட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு பாருங்க அண்ணன் ஒருத்தன் வந்து நிக்கிறான், நாளைக்கு தம்பின்னு ஒருத்தன் வருவான். இப்பதான் உள்ள வந்து நுழைஞ்சா அதுக்குள்ள வீட்டுல உள்ள 7 பேர்த்தையும் வெளியே அனுப்புறான். இந்த குடும்பம் உருப்படுமா? டேய் ஆடி பிச்சு பிடிச்சு போடலையா? மாமா சாரி யாருங்க? அவன் என் பங்காளி தம்பியோட மயன். ஓ என்ன தொழில் பண்றாருங்க? ஒண்ணுமே பண்ணல. அதான் அதான் இந்த மாதிரி வெட்டி பசங்களுக்கு தான் எல்லாமே தப்பா தெரியும். இவனுக்கு ஒரு வேலை இருந்தா யாரு வர்றா யாரு போறான்னு பாட்டு பானா போய் காவி பிடிச்சி உழுவு சொல்லுங்க மாமா. ஏய் மாப்பிள்ள உழ சொல்றாருல போய் உழுடா. இதத்தான் வரி விட்டு சொன்ன வெள்ளக்காரன். போடா போய் காட்டுல போய் வேலை பாடுறா. மாமா எவ்வளவு டென்ஷன் இருக்காரு.